நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமா ஆல்ஃபா யானை அப்படின்ற ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா யானைனா யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ஃபா யானைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்துட்டு சமோன் டைனஸ்டில சேர்ந்தவர், அனாய் ஃபேமிலில சேர்ந்தவர். அனாய் ஃபேமிலினா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ரோமன் ரெயின்ஸ், ராக், ஜோலசிகா, த ஊசோஸ் இவங்களோட ஃபேமிலில ஒரு முன்னணி ரெஸ்லரா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு ஆல்ஃபா யானை. குறிப்பா வந்துட்டு நம்மளோட த ரியல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட அப்பாவா இருக்கிற சீகா யானையோட சேர்ந்து வந்துட்டு டாக் டீம் டிவிஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீகா யானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் இறந்து போனாரு, ரோமன் ரெயின்ஸோட அப்பா. அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஆல்ஃபா யானை வந்துட்டு அங்கிள் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட ஆல்ஃபா யானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போயிருக்காரு. ஸோ ஆல்ஃபா யானையோட மரணத்துக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ உடல் ரீதியாக பிரச்சனைகள் தான் வந்துட்டு அவர் இப்போ வந்துட்டு இறந்து போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அவரோட 81வது வயசுல ஆல்ஃபா யானை. ஸோ அனாய் ஃபேமிலியே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இழப்புனே கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இதை வந்துட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல ட்வீட் அப்படின்றது அவருக்காக போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ எங்களோட குடும்பம் வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல தான் இருக்குது. என்னோட தந்தையா இருக்கிற சீக்கிய யானை இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லாஸ்னே கண்டிப்பா சொல்லுவேன் ஆல்ஃபா யானை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டபிள்யூடபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேம்ல இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள். அண்ட் எங்க ஃபேமிலிக்கு நிறைய சப்போர்ட்டா இருந்திருக்காரு, ரொம்ப நன்றிக்காரனா இருந்திருக்காரு. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் ஆல்ஃபா யானையை பத்தி சொல்றாரு. அண்ட் எங்க அப்பாவோட வந்துட்டு டபிள்யூடபிள்யூட ஒரு கிரேட்டஸ்ட் டாக் டீம் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பவே டபிள்யூடபிள்யூஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் கண்டிப்பா ஹெவன்ல வந்துட்டு என்னோட அப்பாவா இருக்கிற சீக்கையோட சேர்ந்து நல்லா ஹாப்பியா இருப்பாரு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் அந்த ட்வீட்டோட முடிச்சிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு அவர் ட்விட்டர்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் அப்படின்றத போட்டிருந்தாரு. இப்போதைக்கே வந்துட்டு கரண்டா அனாய் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு இவரோட மரணம். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் ஆஃப் அனாய். அண்ட் அடுத்த ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.